ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பல வருடங்களா பாகிஸ்தான் விமானப்படையோட ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானமா இருக்கிறது அமெரிக்க தயாரிப்பு F16 விமானங்கள். இந்த விமானங்கள் உலகின் தலை சிறந்த போர் விமானங்கள்ல ஒன்று. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் விமானப்படையால தற்போது இந்த F16 விமானங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் விமானப்படை F16 விமானங்களை தற்போது கிரவுண்ட் செஞ்சிட்டதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக பாகிஸ்தான் விமானப்படை தற்போது F16 விமானங்களை இயக்க முடியல? தற்போது பாகிஸ்தான் விமானப்படை சந்திச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் பாகிஸ்தான் விமானப்படையோட நிலை என்னவாகும்? F16 விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படைக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பல வருடங்களா பாகிஸ்தான் விமானப்படையில இந்திய விமானப்படையை விட அதிக சக்தி கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்கள் இருக்குது. இதை முறியடிப்பதற்கு இந்திய விமானப்படை தற்போது சில முக்கியமான திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் அஸ்த்ரா MK2 மிசைலோட டெவலப்மெண்ட வேகப்படுத்தி இருக்காங்க. அஸ்த்ரா MK2 மிசைலோட செயல்திறன் என்ன? எதற்காக இந்தியாவுக்கு அதிக சக்தி கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்கள் தேவைப்படுது? அஸ்த்ரா MK2 மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா இருக்கும் வரையில பாகிஸ்தானுக்கு எந்த பொருளாதார ரீதியான உதவியும் செய்யல. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் சப்ளை செய்யல. எப்போ அமெரிக்கால பைடன் பிரசிடென்ட் ஆனாரோ அப்பொழுது பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி F16 விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களையும் இரு நாடுகளும் கையெழுத்திட்டாங்க. அதே வேளையில பாகிஸ்தான் சீனாவுடன் தொடர்ந்து ராணுவ ரீதியிலான தன் உறவை அதிகப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. சீனாவிடம் இருந்து J-10C மற்றும் சீன பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பான F16 போன்ற விமானங்களை அதிக அளவுல தங்கள் விமானப்படையில் இணைச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா என்னதான் அதிக அளவில் சீன விமானங்களை தங்கள் விமானப்படையில் இணைச்சாலும் அமெரிக்க தயாரிப்பு F16 விமானங்களுக்கு நிகரா அந்த விமானம் இல்ல. இத உணர்ந்துதான் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி F16 விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு அமெரிக்காவை ஒத்துக்கிட வச்சாங்க. இந்த சூழ்நிலையில தற்போது பாகிஸ்தானால F16 விமானங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது பாகிஸ்தான்ல நிலவி வரும் மோசமான பொருளாதார நிலை காரணமா தற்போது F16 விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படையால் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா பாகிஸ்தான் விமானப்படையோட செயல்திறன் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் அமெரிக்க ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களுக்கு 3 லட்சம் அமெரிக்க டாலர்களை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா தற்போது பாகிஸ்தான்ல நிலவக்கூடிய சூழ்நிலை காரணமா அந்த நிறுவனங்களுக்கு பாகிஸ்தானால பணம் கொடுக்க முடியல. இதனால அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் நிறுவனங்கள் பாகிஸ்தான் விமானப்படையில உள்ள F16 விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை செய்வதை நிறுத்திட்டாங்க. இதன் காரணமா பாகிஸ்தான் விமானப்படை தற்போது F16 விமானங்களை இயக்க முடியாம கிரவுண்ட் செஞ்சிட்டாங்க. F16 விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் பிரட் அண்ட் விட்னி விமான இன்ஜினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் தற்போது பாகிஸ்தான்ல கிடையாது. விமானத்தோட இன்ஜினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸே பாகிஸ்தானிடம் இல்லாததனால பாகிஸ்தான் விமானப்படையால F16 விமானங்களை இயக்க முடியாது. டெக்னிக்கல் டைரக்டரேட் ஆஃப் பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை உடனே செட்டில் செய்யும்படி கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி பாகிஸ்தான் அரசாங்கம் கடனை உடனே செட்டில் செய்யலன்னா பாகிஸ்தான் விமானப்படையோட செயல்திறன் இன்னும் மோசமான நிலைக்கு போகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான் விமானப்படை தங்களிடம் F16 விமானங்கள் இருக்கு அப்படின்னு பெருமை பேசி வந்துகிட்டு இருந்தாங்க. F16 விமானங்கள் ஒரு சூப்பர்சானிக் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை உலகின் பல நாடுகளோட
விமானப்படைகள் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 19,187 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். F16 விமானங்கள்னால 2,178 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். F16 விமானத்துல AIM-9 சைட்வைண்டர் மிசைல், AIM-120 ஏர் டு ஏர் மிசைல், பைத்தான் 4, பைத்தான் 5 போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம AGM-65 மேவ்ரிக் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களும் பயன்படுத்தப்படுது. போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு AGM-84 ஹார்பூன் மற்றும் AGM-119 பென்குயின் போன்ற மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. F16 விமானத்தோட முக்கியமான கேப்பபிலிட்டியே அந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் அமெரிக்க ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் உலகின் தலை சிறந்த ஆயுதங்கள். இந்தியா பாலக்கோட்ல விமான தாக்குதல் நடத்திய பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா அடுத்த நாள் F16 விமானங்களை பயன்படுத்தி தான் இந்தியாவுக்குள் ஊடுருவினாங்க. அதுல ஒரு F16 விமானத்தை தான் விங் கமாண்டர் அபிநந்தன் சுட்டு வீழ்த்தினாரு. ஆனா தற்போது பாகிஸ்தான் விமானப்படை பெரிதும் நம்பிய F16 விமானங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை தற்போது F16 விமானங்களை மெயின்டைன் செய்யக்கூடிய நிலையிலிருந்து தற்போது பாகிஸ்தான் ஆயுத தயாரிப்பிலையும் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அமெரிக்க நிறுவனங்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தேவையான எக்யூப்மெண்ட் டெலிவரியையும் தற்போது பேன் செஞ்சிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் உள்நாட்டில் தயாரித்து வரும் சில ஆயுதங்களையும் உருவாக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கன் டிஃபென்ஸ் நிறுவனங்களும் அமெரிக்க ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களும் ஒரே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளையை நிறுத்தியது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களும் ராணுவ டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் பாகிஸ்தான் அரசாங்கத்தை தற்போது கிரிட்டிசைஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் சில வருடங்களாகவே ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இதற்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான உலகில் உள்ள மற்ற நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தி இருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய நாடு, தீவிரவாதத்தை பல நாடுகளுக்கு பரப்பக்கூடிய நாடு அப்படின்னு இந்தியா உலகின் பல போரம்ஸ்ல சொல்லி பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியா கடுமையான நெருக்கடியை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய அளவுல கடனை வாங்கியிருக்காங்க. அந்த கடனுக்கு கட்டக்கூடிய வட்டி மட்டுமே பல மில்லியன் டாலர்களா இருக்குது. சீனாவிடம் இருந்து வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே பாகிஸ்தானால முடியல. இது போன்ற பல காரணங்களால பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் பாகிஸ்தான் விமானப்படையால ஒரு யுத்த நேரத்துல சிறப்பா செயல்பட முடியாது. இதன் காரணமா ஏசியா பசிபிக் ரீஜியனோட பவர் பேலன்ஸ்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அமெரிக்கா F16 விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை தொடர்ந்து சப்ளை செய்யாம இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் இன்னும் அதிகமா சீனாவுடன் சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி சேர ஆரம்பிச்சா சீனா அதிக அளவுல ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்வாங்க. என்னதான் சீனாவுடன் பாகிஸ்தான் இணைந்து செயல்பட்டாலும் சீன ஆயுதங்களோட தரம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் பாகிஸ்தான் விமானப்படையால இந்திய விமானப்படையின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாது. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் F16 விமானங்களை அமெரிக்காவிடம் கெஞ்சி கூத்தாடி வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா தற்போது அதை பயன்படுத்த முடியாத நிலையில பாகிஸ்தான் இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படையில ரஷ்ய தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைல்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனா பாகிஸ்தான் விமானப்படையில 90களிலே அமெரிக்க தயாரிப்பு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே ஏர் டு ஏர் மிசைல் கேப்பபிலிட்டியை பொறுத்தமட்டில் பாகிஸ்தான் விமானப்படை இந்திய விமானப்படையை விட பலம் வாய்ந்ததா இருந்திருக்கு. தற்போது பாகிஸ்தான் விமானப்படையில சீன தயாரிப்பு PL-15 அப்படிங்கிற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்னால 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த தாக்குதல் தூரம் சீனா சொல்லத அப்படியே நம்ப முடியாது. அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் விமானப்படையோட ஏர் டு ஏர் மிசைல் கேப்பபிலிட்டி சிறந்ததா தான் இருக்கு.
இருக்குது. சில வருடங்களுக்கு முன்பு இந்திய விமானப்படையில இணைக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானத்துல மிட்டியார் அப்படிங்கிற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டது. இந்த மிசைல் பாகிஸ்தான் விமானப்படை விமானங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா மிட்டியார் மிசைலோட விலை ரொம்ப அதிகம். இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவால அதிக எண்ணிக்கையில இந்த மிசைல்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படலாம். அதன் காரணமா இந்தியா அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை உள்நாட்டிலே தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. வெற்றிகரமா 110 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்த்ரா MK1 மிசைலை தயாரித்து இந்திய விமானப்படையில இணைச்சிட்டாங்க. தற்போது மேலும் இந்தியாவின் உள்நாட்டு ஏர் டு ஏர் மிசைல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு அஸ்த்ரா MK2 மிசைல் தயாரிப்பை வேகப்படுத்தி இருக்காங்க. அஸ்த்ரா MK2 மிசைலோட புரோட்டோடைப்பை உருவாக்குவதற்கு முக்கியமான காம்பனன்ட்ஸை DRDO வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அஸ்த்ரா MK2 மிசைலோட சில புரோட்டோடைப்புகளை DRDO உருவாக்கி வச்சிருக்காங்க. அஸ்த்ரா MK2 மிசைலோட புரோட்டோடைப்புகளை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல சோதனை செய்வாங்க. இந்த சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்டால் அஸ்த்ரா MK2 மிசைலோட யூசர் ட்ரையலுக்கு போவாங்க. அஸ்த்ரா MK2 மிசைல் ஒரு அதிநவீன பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அஸ்த்ரா MK2 மிசைலை இயக்குறதுக்கு டியூவல் த்ரஸ்ட் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இதன் காரணமாக தான் இந்த மிசைல் அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்குது. அஸ்த்ரா MK2 மிசைல்னால அதிகபட்சமா 66,000 அடி உயரத்துல உள்ள இலக்குகளையும் மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோ பேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் மிகோஸ் அப்டேட் வயா டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மிசைல் டார்கெட்டை நெருங்கும் போது ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால அஸ்த்ரா MK2 மிசைல் டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கும். ஒரு அஸ்த்ரா மிசைல உருவாக்குவதற்கு 7-8 கோடி ரூபாய் செலவாகும். அதிக அளவுல இந்த மிசைல்களை இந்தியால தயாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அஸ்த்ரா மிசைல்களோட விலை குறைய ஆரம்பிக்கும். அஸ்த்ரா MK2 மிசைல் தவிர அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற ஒரு மிசைலையும் இந்தியா தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது போன்ற பல ஏர் டு ஏர் மிசைல்களை இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து வர்றதுனால பாகிஸ்தான் விமானப்படையை ஏர் டு ஏர் மிசைல் கேப்பபிலிட்டியில பாகிஸ்தான் விமானப்படையை தற்போது இந்தியா முந்தி செல்லுது. வரும் காலத்துல உள்நாட்டு ஏர் டு ஏர் மிசைல்களை இந்தியா அதிக அளவுல படையில் இணைக்கும் பொழுது இந்திய விமானப்படையோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். என்னதான் பாகிஸ்தான் ஏர் டு ஏர் மிசைல்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சு படையில் இணைச்சு வச்சிருந்தாலும் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு மிசைல்களுக்கு முன்னாடி ஒரு யுத்த நேரத்துல ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் விமானப்படை அதிக செலவு செஞ்சு ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்திய வேண்டிய நிலை இருக்கும். ஆனா இந்தியா உள்நாட்டுல தயாரிக்கிறதுனால அதிக மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.